வச்சு நெத்துவ கொண்டாடி. அப்பதான் எங்க வேணாலும் சுத்து, ஒரு நாளைக்கு நீ வருவியோனா அப்ப பாத்துக்கிறேன். நியாயம் அது. அவ பேசுறது தப்பே கிடையாது, குடும்பத்தார் பேசுறது தப்பே கிடையாது. ஏன்னா அவன் அப்படி இருந்திருப்பான், அந்த மாதிரி அயோக்கிய பயலா இருந்திருப்பான். வேற வழி கிடையாது. கடைசியில எவன் உட்கார்ந்து சோறு போடுவான்? யார் கவனிப்பா? இவர் அங்கங்க சுத்திட்டு தன்னுடைய சமையல் பண்றவன் ஒருத்தரோட ராத்திரி வேலையில யாருக்கும் சொல்லாம ரகசியமா கிளம்பி தன் சகோதரி இருக்கிற திருவதிகைக்கு வந்தான். வந்து அவள் வீடு தெரியும், அவருக்கு ஏற்கனவே இந்த சமயக்காரை பார்த்து வச்சுட்டு போயிருக்கா. கதவை தட்டினா, கதவை திறந்தோடனே அக்கா அப்படின்னு காலில் விழுந்தா. விழுந்த அந்த மருள் நீக்கியா இருக்கிற நாவுக்கரசர் அப்படி தூக்கி இப்படி கட்டிண்டு தன் இடுப்புல எப்போதும் விபூதி பயிர் வச்சுப்பாங்க. அந்த காலத்துல பார்த்துக்கல, இதெல்லாம் ஒண்ணு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வச்சிருந்தான். வாரியார் சுவாமிகள்லாம் எப்போதும் இடுப்புல வச்சுட்டே இருக்கும். அதாவது சொன்னா சில பேர் சம்பளம் வச்சுப்பா, விபூதி சம்பளம். சில பேர் விபூதி பைன்னு வச்சுப்பா. இன்னைக்கு பழனி போனா அது சும்மா ஒரு ஷோகேஸ் வைக்கிற மாதிரி இருக்கு. அந்த விபூதி எடுத்து நெத்தியில இட்டு விபூதிக்கு இந்த வில்வ பழம் பழித்து அது இருக்கிறதுல அதை அப்படியே எடுத்து அதை லேசா அறுத்துட்டு குடஞ்சி அதை குடுவ மாதிரி பண்ணி அதுல விபூதி போட்டு வச்சா 1க்கு 100 பலன். அந்த கொட்டாஞ்சி மாதிரி அதுல விபூதி போட்டு வைக்கணும் வீட்டுல. வில்வ பழத்துல வர குறுக்கைன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் விபூதி பேலான்னு இருக்கு, திருநீர் பேலான்னு இருக்கு. திருநீர் சம்பளம், திருநீர் வந்து இடுப்புல. அதை எடுத்து அவர் நெத்தியில் எடுத்து வயத்த வழி தாங்கள் அக்கா அப்படின்னாரு. அதுக்கு அவசரம்னா வழி இருக்க குழியில விழுவானா, இரும்பு இருக்க கரும்ப கடிப்பார்களா? புரியலையக்கா அப்படின்னா சிவம் இருக்க அசிவத்தை பஜிப்பார்களான்னு கேட்டாங்க. வழி ஒண்ணு இருக்கும் போது குழியில விழறது போல, கரும்பு இருக்கும் போது இரும்பை கடிப்பது போல, சிவன் இருக்கும் போது அசிவத்தை வழிபடுவது. மங்களமான சிவம்னா மங்களம்னு அர்த்தம். கல்யாணம் மங்களம் சிவம் அப்படிங்கிறது அமரம். சிவம்னா கல்யாணம்னா என்ன அர்த்தமோ, மங்களம்னா என்ன அர்த்தமோ அதே பொருள் தான் சிவம்ங்கிறது. அப்படி இருக்கு. நான் போய் கோவில்ல விளக்கெல்லாம் போட்டு வாசல்லாம் பெருக்கி கோலங்கள்லாம் போட்டு வைக்கிறேன். நீ வா, வைத்தியநாதன் வைத்தீஸ்வரன் பகவான் உலகத்துக்கே முதல் டாக்டர், முதல் தெய்வம் எதுன்னா சிவபெருமான் தான். வேதம் சொன்னது, மனிதர்கள் சொன்னதில்லை, பின்னாடிதான் மனிதர்கள் சொன்னது. அத்யோசதி வக்தா பிரதமோ தெய்வோ பிஷக்கு. பிரதமோ தெய்வா பிரதமஹா பிஷக்கு. முதல் தெய்வமும் அவன் தான், முதல் டாக்டரும் அவன் தான். அதனால பின்னாடி சொல்ல போறார், பேராயிரம் பரணி வானோரேற்றும் பெண்மானை பிரிவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோய் தீர்த்தருளவல்லான் தன்னை திரிபுரங்கள் தென் சிலை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாமல் அக்ஷனால் போற்றினேனே. வைத்தீஸ்வரன் கோவில் தேவாரம் புள்ளிருக்கு வேலூர்னு பேர் அந்த ஊருக்கு. பின்னாடி சொல்றார். இப்ப குளிச்சுட்டு வந்தவுடனே அந்த கோவிலை பார்க்கிறார். பார்த்த உடனே இவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். ஓடுறது தர்ம ரத்தம் தான் சொல்லு. பிறந்தது தர்ம தாயார் தந்தைக்கு தானே. அந்த கோபுரத்தை பார்த்த உடனே கண்ணீர் ஊற்றுண்டே அவர் பாடினதுதான் முதல் தேவாரம்.
குற்றாயினவாறு விளக்ககளே கொடுமை பல செய்தன நாடறியேன். குற்றாயினவாறு விளக்ககளே கொடுமை பல செய்தன நாடறியேன். எட்டாயடிக்க இரவும் பகலும் எட்டாயடிக்க இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தொட்டாதெல்லையில் அகம்படிய உடலோடு தொடக்கி முடக்கிட தொட்டாதெல்லையில் அகம்படிய உடலோடு தொடக்கி முடக்கிட உடலோடு தொடக்கி முடக்கிட உடலோடு தொடக்கி முடக்கிட ஆற்றே தமிழோடிசை பாடல் மறந்தறிய சலமூடு தூப மறந்தறிய தமிழோடிசை பாடல் மறந்தறிய நலந்தீர்ந்திடும் உள்ளை மறந்தறிய உன்னாமம் என்னாது மறந்தறிய உலர்வாய் தலைமேல் வலி கொண்டுழல்வாய் உலர்ந்தாய் தலைமேல் வலி கொண்டுழல்வாய் உடல் உள்ளொரு சூளை தனி தருளாய் உலர்ந்தாய் தலைமேல் வலி கொண்டுழல்வாய் உடல் உள்ளொரு சூளை தனி தருளாய் அலர்ந்தே பதிகத்துக்கு ரெண்டு விஷயம். ஒண்ணு வயத்து வழியே போகும். வயத்துல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கையில கொஞ்சம் விபூதியை வச்சுட்டு 6 மாச குழந்தையா இருந்தாலும் இந்த பதிகத்தை பாடிட்டு தொப்புல சுத்தி தடவினா 10 நிமிஷத்துல சரியா போகும். வயறு சம்பந்தப்பட்ட வியாதி இது பொதுவானது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா மரண பயத்தை போகும். சில பேருக்கு மனசுல பயம் வந்து நாம ரொம்ப நாளைக்கு வாழ மாட்டோம். டாக்டர் என்ன சப்போர்ட் பண்ணினாலும் அந்த பயத்தை போக்க முடியாது. மருந்து கொடுக்கலாம், வைத்தியங்கள்லாம் பண்ணலாம். எப்ப பாரு பயந்துட்டே இருந்தா டாக்டர் என்ன பண்ண முடியும்? தூக்க மாத்திரை தான் கொடுக்கறது. அப்ப இந்த பதியத்தை பாடினா பயம் இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த பதிகம் ஆரம்பமே குற்றாயினவாறு விளக்ககளீர். கூற்று அப்படின்னா யமன், யவன விளக்கணும். மிருத்யுஞ்சய மந்திரம்னு சொல்லணும். த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகம் யவந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருத
அந்த மந்திரத்தை அப்படியே சொல்றார் தேவாரத்துல. குற்றாயினவார் விளக்ககலி. யமன் தேர்ந்து விளக்கணும்னா சாகாத நிலையை அடையணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பிறந்தவன் செத்துதான் ஆகும். ஆனா ஐயோ நாம் போயிடுவேனே நினைக்கிறதுக்கும் பை பை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறதுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அவ்வளோ இருக்கும் உறுதியா. ஒரு பாட்டி கும்பகோணத்துல உடம்பு சரியில்லாம இருந்தா, நானும் எங்க அப்பாவும் திருச்சி போறோம். அந்த பாட்டி வேண்டிய பாட்டி, அந்த பாட்டியை பார்த்துட்டு போலான்னு உடனே நான் இன்னைக்கு போயிட்டு நாளை காலத்தால கல்யாணம் முடிச்சுட்டு சாயங்காலம் வரத்தே உங்களை பார்க்கணும் பாட்டி அப்படின்னு உடனே, நாளைக்குலாம் நான் இருக்க மாட்டேன் போயிட்டு வரேன் அப்படிங்கிறா. அன்னைக்கு ராத்திரி இந்த பாட்டி காலமாயிட்டா. நாளைக்குனா நான் இருக்க மாட்டேன் தீட்சிக்கிறேன் போயிட்டு வரேன்னு சொல்றா சகஜமா. நாம இருந்தா காலை பிடிச்சுன்னா அவ தீட்சிக்கிற போட மாட்டோம். என்ன எப்படியா காப்பாற்ற போகணும்? யாரை காப்பாத்துறது? நீ முன்னாடி போகிற, நான் பின்னாடி வர போறேன். இல்ல யாரை காப்பாற்ற முடியும்? மரணாந்தத்து ஜீவித்தம். பிறக்கிறதே சாகறதுக்கு தான். ராமபிரான் சொல்றார், பிறக்கிறதே எதற்குன்னா சாகறதுக்கு தான். சேர்றதே பிரியறதுக்கு தான். கூடுறதே பிரியறதுக்கு தான். மேல போட்டா ஒரு கண்ணு கீழே வந்துதான் ஆகும். அது இது மாதிரி சில விஷயங்கள்லாம் தவிர்க்க முடியாது. ஆனா பயம் இருக்கக்கூடாது. யார் தீரன் அப்படின்னா பகவத்கீதையில சொல்லும் போது தீரஸ்தத்ர நமுக்கியதி கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர நமுக்கியதி. எப்படி இளமையிலேருந்து குழந்தை பருவத்திலேருந்து இளம பருவத்துக்கு வரும், இளம பருவத்திலேருந்து வாலிப பருவத்துக்கு வரும், வாலிபத்திலேருந்து வயோதிகத்துக்கு வரும், வயோதிகத்திலேருந்து கிழப்பருவத்துக்கு வரும், அதுலேருந்து அடுத்த பிறவிக்கு போடும். இதுல என்ன இருக்கும் இப்படின்னு சகஜமா எடுத்துக்கிறது தான் தைரியம்னு பேரு. அதை விளக்கணும், அந்த பயத்தை போக்கணும். அது சிவபெருமான் மட்டும்தான் பண்ணு. சிவபெருமான் மட்டும்தான். அதனாலதான் மிருத்யுஞ்சயன்னு பேரு, காலகாலன்னு பேரு பகவான். மிருத்யுஞ்சயன்னா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு மந்திரம் திரியம்பகம் எதாமே. மொத்தம் 21 வேதத்துல 21 மிருத்யுஞ்சய மந்திரம் இருக்கு. அபயித்து மிருத்யு அமிர்தம் நாகன் வைவஸ்வதோ நோ அபயன் நோக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு 21 மந்திரங்கள் மிருத்யுஞ்சய மந்திரமாவே சொல்றது. எல்லாம் சிவபெருமான உத்தேசித்து சொல்லப்படுகின்ற மந்திரங்கள். பகவான பிரார்த்திக்க, இப்ப நான் உன்னை காப்பாத்தணும்னா காப்பாத்தினா நீ என்ன பண்ணுவ? அதையும் சொல்றாரு. என்ன சொல்றார் அப்படின்னா, எற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற வாழ்க்கை அதுக்கு உன்னை தொழறது தவிர வேற காரியம் கிடையாது. உனக்கு தொண்டு செய்யும். சில பேர் கஷ்டவரத்தை வேண்டிக்குவான். இந்த உச்சிக்கிளியா இருக்கு, நூற்றிக்கா உடைக்கிறேன்னு வேண்டிக்குவான். கஷ்டம் போனப்பறம் மார்க்கெட்ல வந்து விசாரிச்சா கா கணக்கு கிடையாது, கிலோ கணக்கு தான். கிலோ 40 ரூபா ஒரு தேங்காய் அப்படின்னு உடனே 108 12 ஆக்கிடுவான். அதையும் உடைச்சு பை கொண்டு ஆத்துக்கு எடுத்துன்னு வருவான். 4 நாளைக்கு வச்சு சமைக்கலாம். வேண்டிக்கிறதே உள்ள வேகம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றறதே இருக்காது யாருக்குமே. கஷ்டப்படும் போது உள்ள மனோபாவம் கஷ்டம் சரியான அப்புறம் இருக்காது. அதுக்கப்புறமும் எவன் அதே மனோபாவத்தோட வழிபடுகிறானோ அவன் தான் உண்மையானவன். சில பேரு பிரச்சனைன்னு வந்தோடனே, ஐயா ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, இது மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நீ என்ன வட்டி கேட்டாலும் தரேம்மா. முதல்ல அப்படி சொல்றானே கொடுக்க மாட்டான். நீ என்ன வட்டி கேட்டாலும் தரேன்னு சொன்னா அவன் கொடுக்க போறதில்லைன்னு அர்த்தம். ஆரம்பத்தையே அவன் கொடுக்க மாட்டானா கொடுப்பானான்னு நமக்கு தெரியும். அதையும் தாண்டி ஐயோ கஷ்டப்படுறானேன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அப்புறம் கண்ணிலேயே பட மாட்டான்.
அந்த திருவழியா போவான், அப்படி போவான், இப்படி போவான். என்னைக்காவது எசமிச்சுக்கா மாட்டி விட்டா எங்கேயா போறேன்? நம்ம ரெண்டு ஒரே ஊர்ல தானே இருக்கும், ஒரே ஊர்ல தான் இருக்கும், ஒரே சமயத்துல தான் கிளம்ப போறோமா தெரியாது. ஒரு கஷ்டப்படுறதே ஐயோ பாவம்னு உதவி செஞ்சா அந்த நன்றி இருக்காது. அதனாலதான் நம்ம தஞ்சாவூர் ஜில்லால மட்டும் ஒரு வச்சனம், என்ன வச்சனம் தெரியுமோ, ஐயோன்னா 6 மாசம் பாவம். இது தஞ்சாவூர் ஜில்லால உள்ள வச்சனம். ஐயோ அப்படின்னு சொன்னா 6 மாசம் பாவம். கஷ்டப்படுறானே, கஷ்டப்படுறதே உள்ள மனோநிலை கஷ்டம் விலகின பிறகு இருக்காது. இந்த அப்பர் சுவாமிகள் அதே மனோநிலையோட தொண்டு செய்கிறார். வயிற்று வலி போச்சு, அக்காவோட சேர்ந்து தொண்டு செஞ்சார். சமணர்கள் இவர் சிவனை வழிபட்டு நோயிலேருந்து விடுபட்டார்னு தெரிஞ்ச உடனே இது வெளியில வராம பார்த்துக்கணும். ஏன்னா 2 பிரச்சனை. ஒண்ணு சமண மதம் பிரயோஜனம் இல்லைங்கிறது ஜனங்களுக்கு தெரியக்கூடாது. சைவ மதம் தான் உண்மைங்கிறது தெரியக்கூடாது. அதனால என்ன பண்ணலாம், இவரை தூக்கி உள்ள போடும். ராஜாட்ட சொல்லி அவருக்கு என்ன கொடுமை உண்டோ அத்தனையும் பண்றான். யானையை விட்டு மிதிக்க சொன்னார். விஷம் கலந்த பாலை கொடுத்தா, சாப்பாடை கொடுத்தா. சூளையில வச்சு முதல்ல எடுத்தோடனே பண்ணினது அதுதான். செங்கல் சுண்ணாம்பு சூளையில வச்சு சுத்தி தீய மூட்டிட்டு இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு ஒரு பாட்டு பாடினார். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை என்றோங்கிறதுல. இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டா, சூளை எரியறது இப்ப எப்படி இருக்கு? அசுவீனையும் மாலை மதியமும், மாசுவீனையும் மாலை மதியமும், வேலிலும் மாசுவீனையும் மாலை மதியம் ஈசங்களும் மூசுவண்டதை பொய்கையும் போற்றதே, மூசுவண்டதை பொய்கையும் போற்றதே, ஈசங்களை இணையடி நிழலே, மூசுவண்டதை பொய்கையும் போற்றதே, ஈசங்களை இணையடி நிழலே. செல்வீனையும் தமிழ் 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 சமானமான மொழியே கிடையாது. தமிழுக்கு அப்படிங்கிறத இந்த பாட்டை வச்சு நிரூபணம் பண்ணணும். ஐம்புலன்கள், நாம இன்பம் இன்பம்னு தேடி அலையிறது ஐம்புலன்களால. கண்ணால பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், காதால கேட்கணும்னு ஆசைப்படுறோம், மூக்கால நுகரணும்னு ஆசைப்படுறோம், நாக்குனால சுவைக்கணும்னு ஆசைப்படுறோம், தோளால ஸ்பரிசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இதுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய சுகங்கள் உலகத்துல பல வகையா இருக்கு. கண்ணால பார்த்தா சந்தோஷமா அது தாமச சுகமா, ராஜச சுகமா, சாத்வீக சுகமா அப்படி இருக்கு. நாக்குல சுவை இருக்கு. அந்த நாக்குல உள்ள சுவைய சுவைக்கிறதுக்கு பல பொருள்கள். வாழைப்பழத்தை சாப்பிட்டாலும் சுவையாக தான் இருக்கும், பசும்பாலை சாப்பிட்டாலும் சுவையாக தான் இருக்கும், தேனை சாப்பிட்டாலும் சுவையாக தான் இருக்கும், சாராயத்தை குடித்தாலும் சுவையாக தான் இருக்கும். சாராயத்தை குடிச்சவன் என்ன பண்ணுவான்? மல்லாந்து கிடப்பான். பழைய சோறு சாப்பிட்டவன் என்ன பண்ணுவான்? விறுவிறுன்னு வேலை செய்வான். வாழைப்பழத்தை சாப்பிட்ற முனிவர் என்ன பண்ணுவார்? உட்காந்து தியானம் பண்ணுவார். மூணுமே சுவை தான். அது அதுக்கு ஒரு தன்மை இருக்கு.
தாமசமா, ராஜசமா, சாத்வீகமா. இப்ப இசை எடுத்துக்கோங்க. காது சில பாட்டை கேட்டா டப்பாங்குத்து ஆட்டம் ஆடணும்னு தோணும். ரோட்லாம் பார்த்தேன்னா பிடிச்சுன்னு ஆடும் போவான். சில பாட்டை கேட்டா கை தட்டி கொண்டாடி ஓஹோன்னு சொல்லும். சில பாட்டை கேட்டா, சில சங்கீதத்தை கேட்டா கண்ணிலேருந்து இடது பக்கத்திலேருந்து கண்ணீர் வரும். இந்த கண்ணில் கண்ணீர் வரத்திலேயே அது இன்பத்தினால வரதா துன்பத்தினால வரதான்னு வித்தியாசம். இன்பத்தினால வந்தா இந்த வழியா வரும், துன்பத்தினால வந்தா இந்த வழியா வரும். கண்ணீருக்கு அந்த வித்தியாசம். துன்பத்தினால வந்தா சூடா இருக்கும், இன்பத்தினால வந்தா ஜில்லுன்னு இருக்கும். அதுவே வித்தியாசம். அப்படியே கண்ணில் அப்படியே வழியும். நமக்கு வழிச்ச அந்த பாட்டு, அந்த சங்கீதம் அப்படி பாடா படுத்தது. அது மாதிரி உயர்ந்த 5 புலன்களுக்கு சுவையை கொடுக்கக்கூடிய 5 விஷயத்தை சொல்றார். மாசில் வீணையும், காதுக்கு வீணாவாதம், வீணா நாதம். ஏன் வீணையை சொன்னார்னா குற்றமற்றதுங்கிறதுனால. மற்ற எல்லா வாக்கியத்திலையும் ஒரு தோஷம் உண்டு, வீணையில் அந்த தோஷம் கிடையாது. மாசில் வீணையும் மாலை மதியமும், கண்களுக்கு சந்திரனை பார்க்கிறது. வீசு தென்றலும், பொழுது தென்றல் காத்து மேல ஸ்பரிசிச்சா அப்படியே சுகமா இருக்கும். மூக்குக்கு பங்குனி மாசம் சித்திரை மாசத்துல ராத்திரி 10 மணிக்கு மேல அப்படி ரோட்ல நடந்து போனோம்னா பவழ மல்லி, காட்டு மல்லி, சந்தன முல்லை எல்லாம் பூத்து அப்படி காத்துல கலந்து வரும். அப்படி கம்பீரமா இருக்கும் அந்த வாசனை. மூசு வண்டலை பொய்கையும் போன்றது. ஆதி காலத்துல, இன்னைக்கு இல்ல, ஒரு காலத்துல நம்ம கடும் வெய்யல்ல நல்ல குளத்துல போய் அந்த ஜலத்தை அள்ளி குடிச்சா நாக்குக்கு அவ்வளோ தேன் மாதிரி. எப்படி இப்படி 5ம் ஒரே சமயத்துல சுவையா இருக்கோ, சுவையை கொடுக்கறதோ புலன்களுக்கு, அது மாதிரி 5 புலனுக்கும் சுவையை கொடுக்கக்கூடியது ஈசை. ஈசன் எந்தை இணையடி நிழலே, சிவபெருமானுடைய திருவடி. அதை தியானம் பண்ணினால் அப்படின்னு சொல்ல, அப்படியா நீ தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவரை ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சு கட்டி நடுக்கடல்ல கொண்டு போட்டுட்டான். கடல்ல அந்த கதையை அவர் அங்க சொல்லல, திருநீலக்குடியில வந்து சொல்றாரு இந்த கதையை. கல்லினோடு என்னை பூட்டி அமன் சமயர் ஒல்லி நீக்க என் வாக்கினார். கல்லினோடு என்னை பூட்டி அமன் சமயர் ஒல்லை நீர் புக நூக்க என் வாக்கினார். நெல்லி நீல் வயல் நீலக்கொடியவன் நல்ல நாமம் நவித்து உயிரே நன்றே. நெல்லி நீல்வயல் நீலக்கொடியவன் நல்ல நாமம் நவித்து உயிரே நன்றே. சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன், சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன், பொற்றுணை சேர்ந்தடி பொருந்தகை தோழ. சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன், பொற்றுணை